உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ருத்ராட்சை மரம் நம்ம பூங்காவில் 3 மரம் வச்சேன், 3மே வரல. அடுத்த கட்டம் நின்று நிதானமாக யோசித்து எப்படி வைக்கணும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதை வச்சுட்டு எப்படியாவது ஒரு மரக்கன்றை உருவாக்கிடணும். நம்ம எழில்வனம் மரக்கட்டளையின் சார்பில் ரெண்டு மரம் இருக்குது. எங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில் பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயில் உள்ளே வச்சுருக்காங்க, சிறப்பாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. விளாம்பழம், இது ஒரு வில்வம், ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது ஐயா. இது ஒரு நாகலிங்கம், கருவேப்பிலை, இது சங்குப்பூனால இது ஒரு சங்குப்பூ, சரக்கொன்றை, மகாவில்வம், இது பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மரம், பெரிய மரம், இது ஒரு மகாவில்வம். திருவோடு நம்ம பூங்காவில் வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பூ அப்படியே மரத்தில் ஒட்டி வரும். இப்போது திருவோடு காய் பாருங்கள், அது இன்னும் பெருசாகும். காட்டுறோம் பாருங்கள், தெரியுதுங்களா? காய் இப்படி தான் வரும். இது விதைகள் தான் தேவைப்படுது. வருவோம் நம்ம தினமும் கிடைச்சிருந்தா நல்லாயிருக்கும். மகாவில்வம் பழங்களை பாருங்கள் எப்படி இருக்குது, கொச்ச இருக்கு பாருங்கள். நாகலிங்கம் மரம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், பெருசு, தூரத்துலேருந்து எடுக்கிறேன். நாகலிங்கம்